Hi friends, welcome to Kavitha's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியா வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம வாழைக்காய் பஜ்ஜி செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. அதுக்கு அப்புறமா காரத்துக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கலாம். ரொம்ப சேர்த்துக்க வேணாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக நம்ம ஒரு பிஞ்சுக்கும் கம்மியாக நம்ம பேக்கிங் சோடா ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். ஆப்ப சோடா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா புசு புசுன்னு வரும். அதுக்கப்புறம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன், பஜ்ஜி பவுடரு. இந்த மாவுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்பூனில் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்காச்சு. இது கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவு ரெடி பண்ணிக்கலாம். ரொம்பவும் தண்ணியாக கரைச்சிடாதீங்க. பஜ்ஜி போகிற அளவுக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிக்கணும். இப்போ மாவு இந்த அளவுக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி விழுகணும் நமக்கு சொட்டு சொட்டா. இப்போ நமக்கு பஜ்ஜிக்கு மாவு பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது. நான் இன்றைக்கி 2 வாழைக்காவை எடுத்திருக்கேன். 2 வாழைக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி உங்கள்கிட்ட நைஃப் இருந்தால் நீங்கள் நைஃப்பில் கூட ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. நான் வாழைக்காய் ஸ்லைஸரில் தான் நான் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வாழைக்காய் பஜ்ஜி ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நமக்கு வாழைக்காய் பஜ்ஜி செய்கிறதுக்கு எண்ணெய் ரெடியாக இருக்குது. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சோம் பாருங்கள் மாவு, அதில் ஒரு ஸ்லைஸாக இந்த வாழைக்காய் பீஸ் ஸ்லைஸை நம்ம அப்படியே டிப் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுட்டே நீங்கள் போட்டுக்கோங்க. அப்படியே போட்டுக்கலாம். நமக்கு நல்லா புஷ்ஷுன்னு அதுவே எம்பி வரும். இப்போ இது வேகட்டும், நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கிடலாம். பார்த்து நல்லா கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நல்லா அருமையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் நம்ம குயிக்காக செஞ்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அருமையான வாழைக்காய் பஜ்ஜி நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்ல புசு புசுன்னு எவ்வளோ சாஃப்டாக நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி இந்த வாழைக்காய் பஜ்ஜிக்கு ஒரு கெட்டி சட்னி தாளித்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வாழைக்காய் பஜ்ஜியை இதில் நம்ம டிப் பண்ணி சூடாக ஒரு டீ காஃபியோட நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கவிதாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் இந்த பஜ்ஜி மாவோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இட்லி மாவு கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இட்லி மாவு சேர்த்துக்கலாம், அரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.